ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கோகுலாஷ்டமிக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் பார்க்க போகிறோங்க. விதவிதமான பலகாரங்கள் செய்வோம் நம்ம கோகுலாஷ்டமிக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 விதமான பலகாரங்கள் பார்க்கலாங்க. உப்பு சீடை, இனிப்பு சீடை, அவல் லட்டு, நெய்யப்பம். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ரெசிபியாக பார்க்க போகிறது உப்பு சீடை. நல்ல அந்த க்யூட்டாக அழகான பால்ஸு, நல்ல மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உப்பு சீடை செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பட் கண்டிப்பாக ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது தான் பர்ஃபெக்டான உப்பு சீடை செய்ய முடியும். அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன டிப்ஸ் தான். அது ஃபாலோ பண்ணால் அட்டகாசமாக பர்ஃபெக்டாக நம்ம உப்பு சீடை பண்ணிடலாம். யார் வேணாலும் பண்ணலாம், புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. கோகுலாஷ்டமிக்கு ஸ்பெஷலாக இந்த உப்பு சீடை பண்ணுவோம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சீடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது பச்சரிசி மாவு. இந்த அரிசி மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அதாவது எந்தவித குரணை இல்லாமல் நரன்னு இல்லாமல் அப்படி தொட்ட அப்படி நைஸாக இருக்கணும். ஸோ அதுதான் சீடை செய்யறதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இங்கே ரெடியாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அது நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் உளுந்த மாவு. இங்கே நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்தாச்சு. இது 2வது டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மாவும் எடுத்து வச்சாச்சு. அதாவது ஃபார் 1 கப் ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் உரத்தாள் பவுடர். ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது வறுத்து பொடிச்ச உளுந்தம்பருப்பு மாவு. நல்லா ஃபைனாக பொடிச்சிட்டு சளிச்சு வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்ததாக நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், பட்டர். இங்கே அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிற மாவில் நமக்கு சேர்த்து பிசைய போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இந்த பட்டர். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், பிசைறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்தாச்சு. அடுத்ததாக எள்ளு. இங்கே நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செசமி சீடு 1 டீஸ்பூன். அடுத்ததாக சால்ட்டு தேவையான அளவுக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பெருங்காயப்பொடி, அசஃபோட்டிடா. இது ஒரு 2 சிட்டிகை சேர்க்கணும். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சீடை. அதாங்க தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு, உளுந்து மாவை வறுத்து நம்ம சல்லிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுவோங்க. நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுக்கணும். அதாவது தொட்டு பார்த்தா இப்படினால கொஞ்சம் சூடாக இருக்கணும். அவ்வளோதான். மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து சல்லிச்சிடலாம். இந்த ஸ்டெப்பு முக்கியமாக கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா சின்னதாக ஏதாவது குரணை இருந்தால் தான் சீடை வெடிக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா சல்லிச்சுட்டு அதில் எந்த விதமான குரணையும் இல்லை, ஒரு கட்டி இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யும்போது 100% சீடை வெடிக்காது. ஸோ இந்த சல்லிச்சிடணும். பாருங்கள், இப்போ நல்லா இப்படி சல்லிச்சாச்சு. இப்போ மாவு ரெடி. அடுத்தது உளுந்தம்பருப்பு மாவும் இதே போல் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் சூடாகிற வரைக்கும். ஏற்கனவே இது வறுத்து பிடிச்ச உளுந்தம்பருப்பு மாவு தான். பட் இருந்தாலும் லைட்டாக அந்த ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கும் போது நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி நல்ல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. ஒரு 1-2 நிமிஷம் நல்லா அந்த மாவு சூடாகிற வரைக்கும் வறுத்தாச்சு. அரிசி மாவு போலவே இதுவும் கண்டிப்பாக சல்லிச்சு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இந்த சின்ன குரணையோ ஒரு கட்டியோ இருந்தால் தான் அந்த சீடை வெடிக்கிறதுக்கு காரணம். ஸோ கண்டிப்பாக நம்ம சல்லிச்சு யூஸ் பண்ணும்போது சீடை 100% வெடிக்காது. ஸோ இதை இந்த ஸ்டெப்பை நம்ம முக்கியமாக பண்ணணும். இப்போ உளுந்த மாவு, அரிசி மாவு எல்லாம் நல்லா சல்லிச்சு, நல்லா எந்த விதமான குரணையும் கட்டி இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கூடவே எள்ளு, நல்ல 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர். ஃபஸ்ட்டு இந்த பட்டரோட கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் பெருங்காயப்பொடி சேர்த்துடலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஜிபிசி பெருங்காயப்பொடி ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. மொத்தமாக தண்ணி உடனே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். பாருங்க, நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்படி விரல் நுனியிலேயே உருட்டி விடுங்க, ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. அதாவது ஜென்டிலாக சாஃப்டாக உருட்டுங்க, ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம். சின்ன சின்ன கிராக் இருந்தாலும் ஓகே. அப்போ வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு சீடை வெடிக்காது, நல்லா ஜம்முன்னு நம்ம சுட்டு எடுத்துடலாம். எல்லா மாவுமே இப்படி அழகாக க்யூட்டாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. அதே சமயம் இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிடலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே சீடையும் நல்லா அழகாக க்யூட் பால்ஸாக அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் நம்மளுக்கு மாவு வெந்து வரணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மீடியமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக எல்லா உருண்டையும் போட்டு விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். நான் இங்கே ஒரு 2 பேட்சாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அடசல் போட்டாச்சு, நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம சீடை முறுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது மாவில் ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் இப்படி நுரைச்சி பொங்கி தாங்க ஃப்ரை ஆகும். அதாவது அந்த பபிள்ஸாக மேலே நிறையா இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ஈரப்பதம் போய் அந்த கிறிஸ்பினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். நல்லா நம்மளுக்கு அந்த கரண்டியில் கிளறும் போது அந்த கிறிஸ்பியாக அது மாறுறது நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னொரு 1 நிமிஷம் கழித்து நம்ம சீடையை வெளியே எடுத்துடலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், இன்னுமே நல்ல பபிள்ஸ் கம்மியாயிடுச்சு, சீடையும் நல்லா செவந்து வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் வெடித்து எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க, அழகாக க்யூட்டாக நம்மளுக்கு மொறுன்னு அருமையான பாரம்பரியமான பலகாரம் உப்பு சீடை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் அடுத்த அடசலும் போட்டு விட்டுறலாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் வந்து அங்கே சூடாக இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்து வரும். அவ்வளோதாங்க, சுவையான உப்பு சீடை நல்லா அருமையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பக்காவாக பர்ஃபெக்டாக மொறுன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% சீடை வந்து வெடிக்காது. அதாவது நல்ல எந்த விதமான குரணையும் கட்டி இல்லாமல் மாவுகளை சல்லிச்சு எடுத்துக்கிட்டாவே போதும், சீடை வந்து வெடிக்காது. அதே மாதிரி அந்த எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். கண்டிப்பாக அந்த பட்டர் சேர்த்துக்கோங்க, அதுவும் இன்னும் நல்ல சீடையை கிறிஸ்பியாகும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டான சீடை ஜம்முன்னு செஞ்சலாம். நல்ல மொறுன்னு சுவையான இனிப்பு சீடை, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி தாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், பர்ஃபெக்டாக இந்த இனிப்பு சீடை செஞ்சிடலாம். இது பண்டிகை காலங்களில் மட்டும் பிரசாதமாக செய்யக்கூடிய ரெசிபி இல்லைங்க, நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த இனிப்பு சீடை வந்து நம்ம செஞ்சு எடுத்து நல்ல ஒரு 10-15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். நல்ல மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல வெல்லம் சேர்த்த இந்த இனிப்பு சீடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம செஞ்சு அசத்திடலாம். வாங்க, அருமையான இனிப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு நல்லா இப்படி ஃபைனாக இருக்கணுங்க, நல்லா நைஸாக பொடியாக இருக்கணும். இங்கே எடுத்துருக்கிறது பச்சரிசி மாவு பொடி. நான் இங்கே கடையில் வாங்கின மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் பொடிக்கிறதா இருந்தால் நல்லா நைஸாக பொடிச்சு சல்லிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பொடி, நல்ல வெள்ளை உளுந்த வறுத்து பொடிச்சு சல்லிச்சு எடுத்து வச்ச பொடி. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுறது நல்ல ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க. இதில் இந்த உளுந்தம்பருப்பு மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இப்போ ஒரு சிலர் உளுந்தம்பருப்பு சேர்க்காமலும் இந்த சீடை பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது அந்த மாவு பிசைகிற பக்குவம் ரொம்ப முக்கியங்க, அது வந்து கரெக்டாக செய்யணும்.
பட் உளுந்தம்பருப்பு மாவு நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லதும் கூட. அரிசி மாவோட நம்ம உளுந்தம்பருப்பு மாவும் சேர்த்து ஸ்வீட் பண்ணுறது நல்லது. அடுத்தது இங்கே 1 கப்பு அரிசி மாவு நல்லா நிறச்சி எடுத்துருக்குறேங்க. தலை தட்டி 1 கப்பு அளவுக்கு நான் துருவன வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது இனிப்பு சரியாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது உருக்குன வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். அடுத்தது கூடவே நல்ல வெள்ளை எள்ளு ஒரு 2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை. அவ்வளோதாங்க. இனிப்பு சீடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. இது போக பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் தேவைங்க. இப்போ நம்ம சீடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை வறுத்தெடுத்துக்குவோம். நல்லா சுருக்குன்னு சூடாகிற வரைக்கும் அரிசி மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, ரெடிமேடாக கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. நல்லா சூடான கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாவு கொஞ்சம் சுருக்குன்னு சூடாக இருக்கணும். இப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த வரமாவு நல்ல சூடானது நம்மளுக்கு கைக்கு தெரியணுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவு எடுத்து நல்ல ஒரு அகலமான பவுலில் போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவு எடுத்திருந்தோம். இது ஆல்ரெடி வறுத்து பொடிச்சு சல்லிச்சு வச்ச உளுந்தம்பருப்பு மாவு தான். இருந்தாலும் இந்த சூடான கடாயில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி மாவோட இந்த உளுந்து மாவையும் சேர்த்துடணும். அடுத்ததான் நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி வடித்து எடுத்துக்குவோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். வெல்லம் நல்லா சூடாகி கொதிச்சு வரும்போது ஈஸியாக டக்குன்னு கரைஞ்சிரும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவாங்க. அதாவது பாகுபதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா கரைஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா கொஞ்சம் திக்காகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பாக வடித்து எடுத்துடலாங்க. கரைச்ச வெள்ளத்தை கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. ஒரு சின்ன பவுலில் வடித்து எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ மாவை கலந்துடலாங்க. இங்கே வறுத்த அரிசி மாவோட லைட்டாக வறுத்த அந்த உளுந்த மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதில் நல்ல துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவாங்க. இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இனிப்பு சீடைக்கு. பட் இது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல வெள்ளை எள்ளு சேர்த்துருவோம். இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த சீடையில் எள்ளும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த வாசனை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து, அடுத்ததாக உருக்குன வெண்ணெய் நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அதுவும் இதுலேயே போட்டு விட்டு நல்லா கலந்துருவோம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைப்பாக சேர்த்துருவோம். அதாவது கரைச்சி வடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாக்கும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம வெள்ளைப்பாகு கம்ப்ளீட்டாக சேர்த்து இப்படி கலக்கும்போது கொஞ்சம் இலக்கமாக தாங்க இருக்கும் மாவு. அப்படி தான் இருக்கணும். பட் இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம சீடையாக உருட்டி போடும்போது கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்கும். இப்போ நல்ல மாவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற விட்டுருந்தேங்க. மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம சீடை உருட்டிடலாம். கையில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு விரலில் கொஞ்சம் இப்படி உருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி உருட்டிக்குவோம். பாருங்கள், நல்ல ஒரு அழகான உருண்டையாக இருக்குது.
இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம மொத்த மாவையும் உருட்டி எடுத்துக்கணும். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுங்க, கொஞ்சம் பெருசாக போடணுன்னாலும் போடலாம். பட்டு சீடைங்கும் போது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் மாவை கிள்ளி எடுத்துக்கிட்டு நல்லா விரலையே அப்படியே உருட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டி விட்டால் அழகாக அந்த ஷேப் வந்துடுங்க. ஸோ இப்போ மொத்த மாவையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இங்கே ஸ்டவ்வில் நல்லா எண்ணெயை சூடாக்கியாச்சுங்க. நல்ல ஒரு அடிகனமான கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக்கியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த உருண்டைகளை அப்படியே போட்டு விடுங்க. போட்ட உடனே இப்படி பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். சீடை உருண்டைகளை போட்டு விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சிடுங்க. இனிப்பு சீடை செய்யும் போது இப்படி அந்த சீடையில் கிராக்ஸ் வரணுங்க. வந்தால் தான் நம்ம கரெக்டாக பக்குவமாக மாவு பிசைஞ்சு நம்ம சீடைகளை போட்டு எடுக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே வெள்ளைப்பாகு சேர்த்து மாவை பதமாக பிசைஞ்சு நம்ம பொரிச்செடுக்கிறோம். ஸோ சீடைகளில் இந்த கிராக் வந்து பொரிஞ்சு வந்தால் தான் கரெக்டாக பதமாக பொரிஞ்சு வரும். நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ நல்ல உள்ள வரைக்கும் வெந்து மொறுன்னு இருக்குங்க. அதாவது இனிப்பு சீடையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தெறிக்கிற அளவுக்கெல்லாம் வெடித்து பொரிஞ்சு வராதுங்க. சீடை மேலே வெடிப்பு அந்த கிராக் வந்து பொரிஞ்சு வரும். அப்போ தான் நம்மளுக்கு மொறுன்னு இருக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. அருமையான சுவையான இனிப்பு சீடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலிருந்து எடுத்த உடனே நம்மளுக்கு மொறுன்னு இருக்காது. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த மொறுப்பே தெரியும். இது ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. அந்த கரெக்டாக அந்த அளவுகளும் அந்த மாவு பிசைகிற பக்குவமும் கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சிடலாங்க. ஸோ இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த இனிப்பு சீடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பண்டிகை காலங்களில் நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக அதை ஸ்வீட் பண்ணணும், பிரசாதம் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது டக்குன்னு பண்ணிடலாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதாவது அவளோட நம்ம இங்கே நாட்டு சர்க்கரை வெல்லம் எல்லாம் சேர்த்து இந்த லட்டு செய்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் லட்டு ரொம்ப ஸ்பெஷல். கோகுலாஷ்டமி அப்போ மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை, நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். குயிக்காக ஏதோ ஸ்நாக் ரெடி பண்ணணும்னு யோசிக்கும் போதும் இது செய்யலாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். லேசான அவல், அதாவது அவல்லையே தின் வெரைட்டி தான் இந்த லட்டு செய்யறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ லேஸ் அவல் எடுத்துக்கோங்க. அந்த உமி தூசெல்லாம் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது துருவன தேங்காய் ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட அவளோட அளவுலேருந்து 3ல் 1 பங்கு. அதாவது இங்கே 150 கிராம் அவள் எடுத்துருக்குறோம். இங்கே ஒரு 50 கிராம் தேங்காய் எடுத்துருக்குறேன், ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய். அடுத்தது பொடிச்ச வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. இங்கே நல்ல க்ளீனாக இருக்கிற நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் இங்கே சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இனிப்பு சரியாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 15 எண்ணம், கூடவே திராட்சை ஒரு 15-20. அடுத்ததாக ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது கூட நெய் தேவை. இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கடாயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். நெய் நல்லா சூடாக்கி உருகி வரட்டுங்க. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்தரலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கணும். பாருங்கள், முந்திரி பருப்பு செவந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திராட்சை சேர்த்துடலாம். திராட்சையை நல்லா உப்பலாகி வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு விட்டுட்டு இந்த திராட்சை முந்திரியை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சு விட்டுருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக வறுத்த திராட்சை முந்திரி எடுத்தாச்சு. அடுத்ததாக அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துடலாங்க.
நெய் வந்து சூடாக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சேர்த்து விட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இங்கே நான் வந்து வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் சிகப்பு அவல் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். பட் லேசான அவல் எடுத்துக்கோங்க. திக் வெரைட்டி வேண்டாம், அந்த தின்னான அவல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வறுத்து விட்டு பொடிச்சு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. அதாவது அந்த அவல் வந்து பொரிஞ்சு வரணும், அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே வறுத்துட்டோம் பாருங்கள். நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிருக்கு. அவல் பொரிஞ்சது நல்லா தெரியுது பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா சுருக்குன்னு சூடாக இருக்கணும். நல்லா பொறுமையாக வறுத்து விடணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு அகலமான பவுலில் போட்டு விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். இது சும்மாவே வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த இப்படி வறுத்த அவல் அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நல்லா ரவை மாதிரி பொடிச்சிட்டு லட்டு செய்ய போகிறோம். அடுத்தது அதே கடாயில் துருவின தேங்காவை வறுத்தெடுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இது. ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதை கொஞ்சம் கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டோம்னா அது கொஞ்சம் ட்ரை ஆயிரும், அந்த ஈரப்பதம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம லட்டில் சேர்த்து லட்டு பிடிச்சி வைக்கும்போது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தேங்காவை நம்ம வறுத்துக்கிறோம். ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது, பட் நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் தேங்காய். பாருங்கள், இந்த ஈரப்பதம் போய் ட்ரை ஆகினது தெரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுறலாம். அந்த கடாயோட சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ அந்த டைமில் நம்ம இந்த வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரவையாக பொடிச்சு எடுத்துடலாங்க. வறுத்த அவலை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நம்ம கையில் இப்படி அழுத்தி விட்டாவே அது பொடிஞ்சு போயிருங்க. ஒரு 2-3 சுத்துக்கு மட்டுமே மிக்சியை ஓட்டி விடுங்க. நல்ல ரவை பக்குவத்துக்கு இந்த அவல் வந்து பொடிஞ்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி ரவை பக்குவத்துக்கு நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ இங்கே அவல் வந்து பொடிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுறலாம். ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு. ஸோ பொடிச்ச அவல் இங்கே ரெடியாக இருக்குது. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் வறுத்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். வறுத்த தேங்காய் கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடிச்ச வெல்லத்தையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு 2 சுத்துக்கு ஓட்டி எடுங்க. இது எல்லாமே சேர்ந்து வரட்டும். இப்போ இங்கே தேங்காவோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு சுத்துக்கு ஓட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற அவளோட சேர்த்து விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அடுத்ததாக வறுத்து ரெடியாக வச்சிருக்கிற முந்திரி திராட்சை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து விடுவோம். நம்ம சேர்த்துருக்கிற பொடிச்ச வெல்லம் இலகி வரும். இப்படி ஒன்று கலந்து விடும்போது அதுலேயே நம்ம லட்டை நல்லா பிடிச்சிடலாம். சப்போஸ் கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்து கலந்து விடும்போது நல்லாவே இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற மிக்சர்லேருந்து நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சு உருட்டி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டி விட்டால் பர்ஃபெக்டான ஷேப்புக்கு லட்டு வந்துடும். சின்னதாவோ பெருசாவோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. பட் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி உருட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான அவல் லட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரவா லட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த அவல் ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். நெய் அப்பம் ஒரு அருமையான ஸ்வீட்டு. அரிசி மாவை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு செய்யக்கூடிய அந்த ஸ்வீட்டு நல்ல அந்த நெய் வாசனையோட மேலே கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. இது நல்ல ஒரு ஃபெமிலியரான அத்தன்டிக் ஸ்வீட் ரெசிபி. கேரளா சைடெல்லாம் ரொம்ப பாப்புலர். இங்கே தமிழ்நாட்டிலையும் நம்ம டிஃபால்ட்டாக கோகுலாஷ்டமி கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் செய்வோம். எப்போ வேணாலும் செய்யலாங்க. நல்ல ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் இது. அட்டகாசமாக இருக்கும்.
இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக பர்ஃபெக்டாக இந்த நெய்யப்பம் செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நெய்யப்பம் செய்யறதுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியண்ட் அரிசி மாவு. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு நல்லா இப்படி ஃபைன் பவுடராக இருக்கணும். நான் இங்கே ரெடியாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவை நல்லா சல்லிச்சு எடுத்து அளந்து வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அரிசி ஊற வச்சு ஆட்டியும் நம்ம நெய்யப்பம் செய்யலாம். அந்த ரெசிப்பியை உங்களோட இன்னொரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. இது சிம்பிளான ரெசிபி. நீங்கள் கடையில் அரிசி மாவு வாங்கிட்டும் செய்யலாம். ஆனால் அரிசி மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அடுத்தது இனிப்புக்கு வெல்லம் ஜாகரி எடுத்துக்கிறேன். இங்கே நான் நல்லா குவிச்சு அளந்து அரிசி மாவு ஒரு ஃபுல் கப்புக்கு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டி தான், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு தித்திப்பு போடுது, அதனால் நான் கொஞ்சம் ஒரு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் மேலேயே எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுவே நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கப்புக்கும் எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவல் ரேஷியோ வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் ஈக்குவல் குவான்டிட்டி தான் சேர்த்துக்கணும். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ துருவின வெல்லம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பனானா 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 2 பழம் எடுத்தாச்சு. அடுத்ததாக ஏலக்காய் பொடி, இங்கே சர்க்கரையோடு பிடிச்ச ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த நெய்யப்பம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் கீ எடுத்துருக்கிறேன். இது வந்து பேரே நெய்யப்பம். ஸோ நெய்யில் நம்ம அந்த பொரிச்சு எடுக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நெய் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இங்கே தேவையான அளவு நெய்யும் எடுத்தாச்சுங்க. இங்கே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் ஜாகரியை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி வடிச்சிட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் இருக்காது. ஸோ அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து கரைச்சிடலாங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்துக்கிட்ட வெல்லம் சேர்த்து விட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அது பாயில் ஆக விடுவோம். நல்லா இப்படி நுரைச்சி கொதிச்சிச்சுன்னா நல்லா அந்த கம்ப்ளீட்டாக வெல்லம் வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வடிச்சிடலாங்க. அவ்வளோதான், வெள்ளைப்பாகு ரெடி. அதாவது நம்ம பாகெல்லாம் காய்ச்சல பாகுப்பதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு கரைச்சி வடித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ பர்ஃபெக்டாக வெள்ளைப்பாகு ரெடி. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட இந்த வாழைப்பழத்தை நல்லா அந்த பனானா பியூரியாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நல்லா அரைச்ச இந்த விழுதை நல்ல ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி விட்டுறலாம். இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. பனானா பியூரி ரெடி. இப்போ அடுத்தது ரெடியாக வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாக்கை சேர்த்துடலாங்க. கரைச்ச வெள்ளத்தை சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து அளந்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்து விட்டுருவோம். கூடவே ஏலக்காய் பொடி, சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அரிசி மாவு அந்த வெள்ளைப்பாக்கை நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஸோ கரெக்டாக பதமாக நம்ம கலந்துக்கலாம். இப்போ இன்னொரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நான் நல்லா கலந்துக்கிறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக எடுத்து ஊற்றுற பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே விட்டுறலாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஊறி அட்டகாசமாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் எடுக்கிறேன். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம நெய்யப்பம் செஞ்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுட்டேன். நெய்யப்பம் பணியாரக்கல்லையும் செய்யலாம். இல்லை அந்த நெய்யப்பம் செய்யறதுக்குன்னே பர்டிகுலரி அப்பக்கல் இருக்குது, அதுலேயும் நம்ம செய்யலாம். இல்லைன்னா நல்ல ஒரு இரும்பு கடாயில் நெய்யை விட்டு நல்லா சூடாக்கி ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி பொரிச்சும் எடுக்கலாம். நான் இங்கே ஈஸியான மெத்தடாக டக்குன்னு நம்ம பணியாரக்கல்ல மொத்தமாக அப்படியே 2-3 அடசலில் சுட்டு எடுத்துடலாம். ஸோ இங்கே பணியாரக்கல்ல தான் நான் வந்து செஞ்சு எடுக்க போகிறேன்.
நல்ல நெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக நெய் தேவைப்படும். நல்லா ஒவ்வொரு ஸ்பூன் நெய் வந்து எல்லா புளிகள்லையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கலந்து ரெடியாக வச்சுருக்கிற மாவை அழகாக சேர்த்து விட்டுறலாம். முக்கால் அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. நல்லா ஃபுல்லாக நிறச்சி ஊற்ற வேண்டாம். அதுவே நல்லா பொங்கி உப்பி வெந்து வரும். இந்த நெய்யப்பம்க்கான ஸ்பெஷல் ஃப்ளேவரே அந்த நெய்யில் அந்த கிறிஸ்பியாக நம்மளுடைய அப்பம் நல்லா ஃப்ரை ஆகி வர்றது தான். ஸோ ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அதாவது உள்ள வரைக்கும் வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு மேலே கரிஞ்சிரும், உள்ளே வெந்து வராது. ஸோ நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக மேலே இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும். ஸோ பொறுமையாக வேக விட்டு எடுங்க. நல்லா இப்போ திருப்பி போட்டு விட்டுறலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக அழகாக வருது. ஸோ நல்லா நெய்யில் அந்த அப்பம் வந்து நல்லா ஃப்ரை ஆகுது. நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்த உடனே சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காது. பட் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா இது டிஃபால்ட்டாக நம்ம அரிசி மாவில் செய்கிறோம். அரிசி மாவு வந்து ஃப்ரை ஆகும்போதே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ உள்ளே நல்லா அந்த பனானாவும் சேர்த்துருக்குறங்காட்டிக்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தடு. ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஈஸியான ஸ்நாக் டிஷ் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அத்தன்டிக்கான ஒரு அருமையான ஸ்வீட் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ அடுத்த அடசலும் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த நெய்யப்பம் நம்ம நல்ல கடாயில் நெய் சூடு பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாங்க. பட் ஈக்குவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இப்படி பணியாரக்கல்ல அந்த நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது கொஞ்சம் நெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகும், அதில் கொஞ்சம் நெய் வந்து அதிகமாக பிடிக்கும். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான நெய்யப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கோகுலாஷ்டமிக்கு பிரசாதமாக இந்த 4 பலகாரங்களையும் செஞ்சுருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சுடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.